அவங்களுக்கு கார் கொடுத்துக்கிறாங்க, 1 லட்சம் கொடுத்துக்கிறாங்க. எங்களுக்கு சாப்பாடு கூட நல்லா வரல. எங்களை கூட பேசுறாருல, எங்க வேலையை தரணும்னு சொல்லி சொன்னார்ல, எங்களை படுத்துறாங்க. அன்னைக்கு பழையூர்ல கூப்பிட்டு காப்பி கொடுத்தாரு. எங்களுக்கு காப்பி வேணும், ஆர்டர் காப்பி கொடுக்க மட்டும் நாங்க கேட்கிறோம். அவருக்கு இந்த மாதிரி போட்டோ கொடுத்து ஸ்வாக் பண்ணுறது தான் டைம். ஆனால் எங்களை சந்திக்க மாட்டாரு. நாங்கள் போராட்டம் பண்ணப்போ எங்களை முதல்ல கூப்பிட்டு பேசின விஜய் அவர்கள் எங்களை கூப்பிட்டு அவர் கையால் டீ கொடுத்து எங்களுக்கு சால்வெல்லாம் போட்டு எங்கள் தூய்மை பணியாளருக்கு மரியாதை கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு முதல்வர் ஆனதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் கண்டுக்கல. எங்கள் அண்ணனோட ஆட்சியில் நாங்கள் எல்லாம் நல்லா இருப்போம்னு நினச்சோம். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. இந்த போராட்டம் பண்ணுற இத்தனை நாள் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். எங்களுடைய கோரிக்கைகள் நியாயமற்றதாக இருந்தால் நீங்கள் எங்களை சிறையில் வைக்க வேண்டியதானே? ஏன் கைது பண்ணி எடுத்து ஒரு மண்டலத்தில் அடைக்கிறீங்க, மறுபடியும் திருப்பி விட்டுறீங்க? சிறையில் போடுங்கன்றாங்க. ஏன்னா எங்களோட கோரிக்கை நியாயமற்ற கோரிக்கை ஆச்சு. நீங்க அதனால தான் அரெஸ்ட் பண்றீங்க. பெருக்குறவங்க கண்டே தெரியாதாமா உங்களுக்கு? தேவையில்லாததெல்லாம் இவர் செஞ்சு நிற்பாரு. நாங்க பெருக்குறவங்க இந்த மாதிரி அடிச்சு பூச்சி மான மரியாதை பண்ணாம பண்ணுவாங்களா போலீஸ்? ஆட்சியில உங்களுக்கு ஆதரவு கொடுத்து உங்களுக்கு எல்லாம் செய்யறேன்னு சொன்னாரு. ஆமா, அவங்க இல்லையே, நீ செய்யறேன்னு சொன்னியே, செய்ய குத்தாங்க செய்யல. அவர் ஆட்சிக்கு வரணும்னு நாங்க ரொம்ப ஆசைப்பட்டு அவர் ஒன்னாவதெல்லாம் தராங்க. அவர் ஆட்சிக்கு வந்தா எங்களுக்கு நல்லது இருக்கும், ஒன்னாவதெல்லாம் இருந்தா. ஆனா கட்சியில எதுவும் எங்களை கண்டுக்கவே இல்ல. மறுமுகமா காங்கிரஸ் பேச்சுவார்த்தை இப்படி எல்லாம் பண்ணவே இல்லையே. எம்எல்ஏக்களுக்கு மட்டும் காருக்களை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, துப்புரவு பணிகளுக்குலாம் கண்ணுக்கு தெரியாது. மூத்தாளி நாங்க சோத்துறோம். ஆனா எங்களுக்கு எந்த ஒரு வழியும் காட்ட மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு காருக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ், காரு புக்கு இதெல்லாம் அவங்களுக்கு தேவையா? அப்ப நாங்களாம் எங்களுக்காக கண்ணை மூடி நகராரு. மக்களுக்கோசம் தான் அவரு, மக்களுக்கோசம் நான், மக்களுக்கோசம் நான், மக்களுக்கோசமே அவர் கிடையவே கிடையாது. பெண்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்ல சார். எங்களுக்கு கழிப்பட வசதி கிடையாது. எங்களுக்கு எதுவுமே கிடையாது சார். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். நாங்க 13 வருஷமா வேலை செய்யறோம் சார். எதுவுமே இல்லாம இப்ப கான்ட்ராக்ட்ல விட்டு இவர் நின்னா நல்லா பண்ணுவார் சார். எங்களுக்கு நம்பி போட்டோம் சார். அவரு நாங்க நம்பி போட்டோம். எங்க அண்ணன் அவரு போடுவாருன்னு நினைச்சோம். அவர் ஆட்சிக்கு வந்தா எங்களை பர்மனன்ட் பண்றேன்னு சொன்னார்ல. எங்களை பத்தி பேச மாட்டேன்றாரு. கையால எடுத்துக்கோ மேல எடுத்துக்கோ கையில நான் ஏறாது போடு. நாங்க ஏறாங்க போராட்டத்தை நாங்க ஒதுக்குறோம். கையால எடுத்துக்கூடாது. பஸ் அனுப்பிச்சுடு. அராஜகம் பண்றீங்களா? அராஜகம் பண்றீங்களா? வச்சு நல்லதே இல்ல. அராஜகம் பண்றாங்க வச்சுக்காதீங்க. கஷ்டப்பட்டு வர அராஜகம் பண்றாங்க. வந்து வர வச்சு தலை பார்க்க போட்டு இடம் மாத்தலையே. இடம் மாத்தாலும் நாங்க எப்படி யாருக்கே பேசுறாங்க. இன்னும் கொஞ்சம் அடிப்பாங்க போலக்குது. 5 வருஷம் பர்மிட் சொன்னாங்க. நாங்க 2 வருஷமா போராடுறோம். நாங்க 16 வருஷம் அது வேலை செஞ்சு 16 வருஷமா எதுவுமே பண்ண மாட்டோம். அந்த ஆட்சி பண்ணல, மொத ஆட்சி பண்ணல, இந்த ஆட்சி பண்ணல. நாங்க எங்க போறது? என்ன பண்றது? இல்லையே இந்த இவரே 5 வருஷம் பர்மிட் இவரே ஒண்ணு இல்லையா? எங்களை பார்க்கல, எங்களை சந்திக்கல, எங்களை என்னன்னு கூட கேட்கல. அப்புறம் நாங்க என்ன பண்றது? அவரு எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துற வரைக்கும் போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும். எங்களுக்கு ஒரு சைக்கிள் கூட கொடுக்கல, குப்பாண்டி கூட நல்லா கொடுக்கல. அவங்களுக்கு கார் கொடுத்துக்கிறாங்க, 1 லட்சம் கொடுத்துக்கிறாங்க. எங்களுக்கு சாப்பாடு கூட நல்லா வரல. நாங்க எங்க போய் சாவுறது? நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவங்க பாக்குறாங்களா? நாங்க ஏழைங்கன்னு பாக்குறாங்களா? நாங்க எஸ்சின்னு பாக்குறாங்களா? நாங்க பறையன்னு பாக்குறாங்களா? அவரு எங்க ஜாதி தானே. அவரு எங்களுக்கு 10 மனசாட்சி இல்லையா? தோழரு என்னென்னமா அக்கா தங்கச்சி அம்மான்னாரா? இப்ப தெரியலையா? நாங்க ஓட்டு போட்டு வர வச்சோம்ல, ஓட்டு போட்டு வர வச்சோமா? நீங்க நல்லது எங்களுக்கு செய்வீங்கன்னு தானே. நீங்க நல்லது செய்யல, நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க எங்க பாருங்க, எங்களை வந்து பாருங்க. எங்க வக்கீல கூப்பிட்டு பேசுங்க. இதை வச்சுன்னுக்குறோம், இவரை வச்சுன்னுக்குறோம். எங்களை கூப்பிட்டு பேசுங்க. எங்க அண்ணனா, எங்க தம்பியா, எங்க புள்ளியா நாங்க நினைக்கிறோம். நீங்க எப்படி நினைச்சீங்களா அப்படிதான் நாங்க நினைக்கிறோம். இருந்த முதல்வர் எங்களை ஏமாத்துறாரு. வந்துக்கிற முதல்வர் ஏமாத்துறாரு. ஏமாலியா எங்களை ஏமாத்துதான் வந்திருக்கிறாங்களா? போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் இதே இருக்காங்க போராடணும். இந்த போலீஸ்காரங்களை அடிச்சு துன்புறுத்துறாங்க. இப்போ அதுவும் எங்களை செய்யறாங்க. நாங்க என்ன சார் கேட்கிறோம்? குப்பை எடுக்கிறோம், சேரு சகதியாள கொரோனா வேலை செஞ்சிருக்கோம், மருதாபுர வேலை செஞ்சிருக்கோம். மழை காத்து வெயில் பரவ உழைக்கிறோம். எங்களுக்கு எங்க வேலையை திருப்பி கொடுக்க இந்த முதல்வருக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்னு கேக்குறேன். எங்களை கூட்டு பேசுறாருல, எங்க வேலையை தரணும்னு சொல்லி சொன்னார்ல. எங்களை படுத்துறாங்க. பழையூர்ல கூப்பிட்டு
தமிழ்நாடு முதல்வர் அண்ணா விஜய் அண்ணா எங்க வேலையை எங்களுக்கு திருப்பி கொடுங்க. தயவு செய்து பெண்கள் நாங்க வந்து எங்க நியாயத்தை கேட்டு தான் போராடுறோம். பணி நிரந்தரம் வேற எதுவும் கேட்கல. எங்களை சந்திச்சாருன்னா போதும். நாங்க இந்த போராட்டம் நாங்க பண்ண மாட்டோம். எங்க பாரதிய அண்ணா சந்திக்கணும். 5 நாளா போராட்டம் பண்றோம். இருக்கிற லேடிஸுக்கு மாத விடுப்பு கூட கொடுக்க மாட்டாங்க. மாத விடு கூட எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் தான். வேற எதுவுமே கேட்கல. பணி நிரந்தரம் ஒண்ணு மட்டும் கொடுத்துட்டாருன்னா போதும். அவருக்கு வந்து இந்த மாதிரி போட்டோ கொடுத்து ஸ்வாக் பண்றது தான் டைம். ஆனா எங்களை சந்திக்க மாட்டாரு. எந்த ஒரு அமைச்சர் இது வரைக்கும் எங்களை வந்து பார்க்கல. ஆமா, வேற என்ன பண்றாரு அவரு? வேற ஏதாவது பண்ணாதானே நான் சொல்ல முடியும். எங்களை வந்து சந்திக்கணும். சந்திச்சு எங்க நியாயமான கோரிக்கை அவர் கேட்டுட்டு நல்லது பண்ணாருன்னா நல்லா இருக்கும். ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆகுது. ஆனா எங்களை அவர் பார்க்க மாட்டாரு. 100 நாள் நாங்க கண்ணுக்கு தெரியலையா? 100 நாளா நாங்க வேலை செய்யறோம்ல, எங்களை பார்க்க மாட்டோம். எந்த ஒரு அமைச்சரும் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு 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 என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. காரு அவங்க கேட்கவே இல்லை. இவர் தானே கொடுக்குறாரு. அவர் கார் கொடுத்து எங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் ஏற்றி கொடுத்தா எங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும். நாங்கள் ஒரு 7000 பேர்கிட்ட வேலை செய்யறாங்க. பணி நிரந்தரம் வேற ஒண்ணுமே கேட்கல. பணி நிரந்தரம் மட்டும் எங்களை சந்திச்சாருன்னா போதும். எங்க பாரதிய அண்ணா அவர் சந்திக்கணும். அது ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். ஜோசப் விஜய் அவர்கள் நாங்கள் தூய்மை பணியை ஏற்கனவே 6 மாதம் நாங்கள் போராடி தான் இங்கே வந்துக்கிறோம். எங்களுக்கு வந்து இது சட்டமன்றத்தில் எல்லா பேச்சுவார்த்தையும் நடத்துகிறாங்க. தூய்மை பணியை பற்றி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தலை. அதனால் அவங்களும் வந்து எங்களை வந்து டைம் கேட்டுன்னே இருக்கிறாங்க. டைம் கேட்டு போய் இது வரைக்கும் எங்களுக்கு சட்டமன்றத்தை டைம் தான் கேட்குறாங்களே தவிர எங்களுக்கு எந்த பதிலுமே ஒன்றும் தரல. ஆமாம், எங்களுக்கு உடனே செய்யணும். ஏன் சொன்னால் நாங்கள் ஏற்கனவே போராடணுங்க. நாங்கள் போராடின முன்னாடி எங்களை வந்து ஏற்கனவே அவர் சந்தித்து பேசினார். ஆட்சியில் வர முன்னாடியே எங்களை அப்போ சந்தித்து பேசினார். பேசிட்ட பிறகு இப்போ எங்களை ஏன் எதுவும் கண்டுக்காத இருக்கிறாரு? எங்களை கோரிக்கைகளை நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸ் மூலிமா அவருக்கு தெரிவிக்கிறோம். கமிஷனர் மூலிமா தெரிவிக்கிறோம். எங்களை ஒன்றும் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. எங்களுக்குன்ட்டு ஒரு சங்கம் இருக்குது. பாரதி தோழர் ஒருத்தருக்கிறார். அவரை கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கும் அவங்க முழு உரிமையை தரமாட்டுறாங்க. அதனால எங்கள் போராட்டத்தை நாங்கள் வலியுறுத்துறோம். ஆமா, அதெல்லாம் சந்திச்சிருக்கிறாரு. அதுதான் சந்திக்கிறாரு. எங்க அதெல்லாம் சந்திக்க டைம் இருக்க போது ஒரு தூய்மை பணியாளருடைய போராட்டத்தை அவர் சந்திக்கல. எங்களுடைய வார்த்தைகளை அவர் செவி சாய்க்காத இருக்கிறாரு. எதனால? நம்ம ஆட்சி வரத்துக்கு முன்னாடி எங்களை சந்திச்சு அவர் தான் எங்களுக்கு எல்லாமே உரிமை கொடுத்தாரு. நான் 50 பேர் எங்களுக்கு வந்து தாலிகாக்கார் வந்து எங்களுக்கு கட்சியில் வந்து அரெஸ்ட் ஆனாங்க. இப்போ ஏன் எங்களை எந்த பதிலும் கொடுக்காத இருக்கிறாங்க? நாங்கள் வந்து எங்கள் பணி நிரந்தர கோரிக்கை கேட்குறோம். மாநகராட்சி வந்து நாங்கள் வந்து நிம்மன் பில்டிங்கில் வந்து எங்களுக்கு சங்கத்துக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் வேணும்னு கேட்குறோம். அதுவும் தரல. 862 ரூபாய் எங்களுக்கு கொடுக்கணுன்றோம். அதுக்கும் எங்களுக்கு தரணும். தரலன்னு இந்த போராட்டம் தொடரும். கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுக்கு சப்போர்ட்டில் இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர், மாநில தலைவரே வந்து சண்முகம் அவங்க வந்து பொதுச்செயலாளர் எல்லாரும் வந்து எங்கள் சங்கத்துக்கு, எங்கள் பேர் இயக்கத்துக்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. நாங்கள் போராட்டம் பண்ணப்போ எங்களை முதல்ல கூப்பிட்டு பேசின விஜய் அவர்கள் எங்களை கூப்பிட்டு அவர் கையால் டீ கொடுத்து எங்களுக்கு சால்வெல்லாம் போட்டு எங்கள் தூய்மை பணியாளருக்கு மரியாதை கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு முதல்வர் ஆனதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் கண்டுக்கல. எங்கள் அண்ணனோட ஆட்சியில் நாங்கள் எல்லாம் நல்லா இருப்போம்னு நினச்சோம். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. போலீஸ் ஆட்சி மாதிரி தான் தெரியுது எங்களுக்கு. என்னமோ போலீஸ் அராஜகமாக தான் இருக்குது. ஒரு பணி நிரந்தரம் கேட்டு நியாயமான கோரிக்கையெல்லாம் நாங்கள் முன் வச்சு போராட்டம் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? அவரை நான் சந்தித்து அந்த லெட்ரு கையெழுத்து இழக்கத்தை வந்து அவர்கிட்ட கொடுத்து மனு கொடுத்து நாங்கள் எங்களோட உரிமையை கேட்கலான்னு பண்ணோம். ஆனால் போலீஸ் அராஜகம் பண்ணுறாங்க. இதான் நடக்குது. இப்போது கார் கொடுக்குறத நாங்கள் எதுக்கல. காருன்னா மிஞ்சி போனால் ஒரு 20 லட்சமோ 10 லட்சமோ அதோட முடிஞ்சு. அவங்க உதவியாளருக்கு, காரு ஓட்டுற உதவியாளருக்கு 25,000 சம்பளம், பெட்ரோல் அலைன்ஸ் 25,000, இந்த மாதிரி தேவையில்லாமல் எவ்வளோ காசு போகுது இல்லை? இன்னேற்று வந்த எம்எல்ஏங்களுக்கு அவ்வளோ சலுகை கொடுக்குறாங்க. 10 வருஷம் 5 வருஷமாக மூத்திரம், பீ, பணம், நாய் செத்து போனால் கையால் எடுக்கிறோம், எலி செத்து போனால் கையால் எடுக்கிறோம். இத்தனை வருஷமாக நாங்கள் உழைச்சி கடைசி வரைக்கும் உழைச்சி அப்படியே செத்து நாசமாக போகணுமா? வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வேணுமா? நாங்கள் தான் முன்னேற்றம் இல்லை. எங்கள் பிள்ளைங்க, நாங்கள் ஒரு பணி நிரந்தரம் வந்தால் தானே எங்கள் பிள்ளைங்கள ஒரு நல்ல கல்வி, நல்ல அடுத்த தரத்துக்கு எங்களால் போக முடியும். விஜய் அண்ணா வந்தால் இதெல்லாம் செய்வாருன்னு நினச்சி நம்பி தானே நாங்கள் ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுத்தோம். ஏற்கனவே இருந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் பண்ணாதனால தான் அவர் ஆட்சியை இழந்துட்டாரு. எங்க அண்ணன் ஜோசப் அண்ணா வந்து எங்களுக்கு எல்லாம் பண்ணுவாருன்னு நினைச்சு தான் நாங்கள் அவரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம். ஆனால் அவரும் அப்படிதான் பண்ற மாதிரி எங்களுக்கு தெரியுது. எங்களுக்கு கேஸ் வேணாம், எங்களுக்கு மானிய தொகை வேணாம், எதுவுமே வேணாம். எங்களுக்கு ஒன்று பணி நிரந்தரம். இது ஒன்று தானே நாங்கள் கேட்குறோம். எங்களுடைய சங்க தலைவர் தோழர் பாரதியை பார்த்தீங்கன்னாக்கா கூப்பிட்டு அவர் அழைச்சி பேசினாலே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடும். நாங்கள் 13 நாள் போராட்டத்தில் உட்காந்து கூப்பிட்டு பேசி எங்களுக்கு ஆதரவு கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு ஆட்சி அமைந்த பின் ஏன் பேச நீங்கள் மறுக்கிறீங்க? எதுக்கு எங்களை பார்க்க தயங்குறீங்க? ஒடுக்கப்பட்ட மக்களாகிய நாங்கள் எங்களை சந்திக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கா?
இல்லை எங்களை ஒரு தீண்டாமையான ஒரு பொருளாக மற்ற சமூகங்கள் பார்க்குற மாதிரி நீங்களும் அப்படி பார்க்குறீங்களா? இல்லை எங்களுக்கு நீங்கள் என்னதான் செய்ய இருக்கிறீங்க? அனைத்து சமுதாயத்துக்கான கட்சின்னு தானே அவர் சொல்றாரு. எல்லாருக்குமான ஒரு அண்ணன் தங்கியா பாக்குறாரு. அண்ணன் ஆட்சி நடக்குது, தம்பி ஆட்சி நடக்குது, மாமா ஆட்சி நடக்குதுன்னு எல்லா திட்டங்களையும் அறிவிச்சுட்டே வர்றாரு. வெற்றி தான் அறிவிக்கிறார். திட்டங்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சா எங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் எல்லாம் சொல்ல வரல. இலவசத்தை நாடி யாருமே நாங்கள் வரல. எங்களுக்கான உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கான ஒரு அடிப்படை தேவையை தான் நாங்கள் கேட்குறோம். சரி, இந்த போராட்டம் பண்ணுறோம், இத்தனை நாள் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். எங்களுடைய கோரிக்கைகள் நியாயமற்றதாக இருந்தால் நீங்கள் எங்களை சிறையில் வைக்க வேண்டியதானே? ஏன் கைது பண்ணி எடுத்துட்டு ஒரு மண்டலத்தில் அடைக்கிறீங்க, மறுபடியும் திருப்பி விட்டுறீங்க? சிறையில் போடுங்கன்ற நாங்கள். ஏன்னா எங்களோட கோரிக்கை நியாயமற்ற கோரிக்கை ஆச்சு. நீங்கள் அதனால தானே அரெஸ்ட் பண்ணுறீங்க. சிறையில் வைங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். அது மட்டும் இல்லாமல் தாழ்த்தப்பட்டவர்களான்னு கேட்குறீங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இது வேற ஒரு இதை நோக்கி போகுதா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எழுப்புற மாதிரி தானே. தூய்மை பணியாளர் நோக்கம் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய சந்ததி நோக்கி தான் போகுது. நீங்கள் வந்து நாங்கள் இங்கே போராடுறது வந்து எங்களுக்காக நினைச்சிட்டீங்க. எங்களுக்கான போராட்டமே இது கிடையாது. எங்களுடைய சந்ததிக்கான போராட்டம். என் அப்பா குப்பை வாரினாரு, நான் குப்பை வாடுறேன். இந்த பணியை என்னோட பிள்ளையும் செய்யணுமா? அது இருக்கக்கூடாது. என் பிள்ளையும் நல்லா படித்து ஒரு அதிகாரத்துக்கு போகணுன்றதுக்காக தான் நாங்கள் இங்கே அதிகார தோரணையில் என் குலாப் ஜிந்தாபாத்னு சொல்லிட்டு நாங்கள் கற்று இங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய போராட்டம் வெற்றி பெறணும், எங்களுடைய போராட்டம் ஜெயிக்கணும்னாக்கா எங்களுடைய தோழர் பாரதியை கூப்பிட்டு அழைச்சி பேசணும். மாண்புமிகு முதல்வர் இந்த தூய்மை பணியாளர்களை ஒரு தீண்டாமே நினைக்காம சந்திச்சு பேசணுன்றது தான் எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை. தொடர்ந்து 4வது நாள் போராட்டம் தொடருது. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் சரி பாதி பெண்கள் இருக்கிறாங்க. மாநகராட்சியில் பெரும்பான்மை பெண்கள் இருக்கிறாங்க. மாதவிடாய்ன்றது விடுப்பு கிடையாது, மகப்பேறு அந்த பெண்களுக்கு விடுப்பு கிடையாதுன்றாங்க. அரசு ஊழியர்களுக்கு மொத்தம் பெண்களுக்கு வந்து இந்த சலுகை இருக்கும்போது 3வது குழந்தைக்கே சலுகை இருக்கிறப்போ அப்போ இந்த பெண்களுக்கு வந்து ஏன் கொடுக்க மாட்டேங்கிறது தான் இன்னைக்கு பிரதானமான கேள்வி. பெண்களுக்கு சிறப்படை அமைக்கிறாங்க. பெண்கள்லாம் வந்து மதிக்கிற மாண்புமிகு முதல்வர் ஏன் இவங்க வந்து மதிக்க மாட்டாங்க? 20 ஆண்டு காலமாக வேலை செய்கிறாங்க. ஒரு வார விடுமுறை கூட இல்லாமல் அவங்க மாதவிடாய் நேரத்திலும் வேலைக்கு வந்து கஷ்டப்படுறாங்களே. இதுதான் வந்து பிரதான கேள்வியாக வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்து 100 நாள் தான் ஆகுது. நாங்கள் படிப்படியாக செய்கிறோம், எல்லாருக்கும் பல திட்டங்களை அறிவிச்சுட்டே வரோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. தொழிலாளி செய்வோம் அப்படின்றாங்க. அவங்க சொல்றது தொழிலாளி கேட்குறாங்க. ஆட்சிகள் மாறிக்குது, மாற்றம் வந்து வரணும்னு தான் நாங்களாம் வந்து ஓட்டு போட்டோம். காட்சிகள் மாறின மாதிரி தெரியல. பொருள்னா எப்படி பொறுக்கிறது? கக்கூசு பாத்திரம் கூட இல்லை தொழிலாளியே. ஊரெல்லாம் கொரோனா காலத்துல மழை வெள்ள காலத்துல சொத்து பாத்திரம். எங்களுக்கு இயற்கை பாத்திரம் வராதா? ஒரு பாத்ரூம் கக்கூசு இல்லை, உடை மாற்ற அறை இல்லை. மாதவிடாய் வந்தால் நாங்கள் எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்லை, பணியில. ஏதோ முதலமைச்சரை பார்த்து நாங்கள் எதுவும் பூங்கொத்து கொடுத்து செல்ஃபி எடுக்கிறா இல்லை. எங்களுடைய கோரிக்கை இன்னைக்கு வந்து இந்த சென்னை மாநகராட்சியில் சென்னையுடைய முகவரியே இந்த மக்கள் தான். ஆதி திராவிட மக்கள் தான் துணை பணியாக இருக்கிறாங்க. 5 மக்கள் தான் துணை பணியாக வேலை செய்கிறாங்க. அனைத்து சாதியிலும் ஏழைகளாக இருக்கிறவங்க இங்கே வேலை செய்கிறாங்க. இதை தான் நாங்கள் திரும்ப சொல்கிறோம். ஏன் சொல்கிறோன்னா இது ஏதோ அது நாங்கள் வந்து மிகைப்படுத்தலை. இதுதான் நிதர்சனமான உண்மை. இவங்க வந்து 8 அமைச்சரை வந்து பட்டியலின மக்களை வந்து நாங்கள் வந்துடுமே. அப்போ இந்த மக்களுக்கெல்லாம் வந்து பிரதிநிதி இல்லையா அந்த மந்திரிங்க? அதான் நாங்கள் கேட்குறோம். காலகாலமாக நடக்குது. எம்பி வராரு, தலித்து பட்டியலின மக்கள் இங்கே எம்எல்ஏ பட்டியலின மந்திரி ஆகிட்டாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு வந்து இவங்க எந்த சலுகையும் செய்யப்படலை. இதுதான் இந்த மெயின் கோரிக்கை வைக்கிறோம். ஆமாங்க, எங்கள் கோரிக்கை வந்து முதலமைச்சர் கூப்பிட்டு பேசணுங்க. அவர் பனையூரில் ஒரு முதலமைச்சர் இல்லாதப்போ நாங்கள் போய் சந்திச்சதுக்கு எங்களை கூப்பிட்டு பேசினாரு. இப்போ வந்து உள்ளாட்சித்துறை அதிகாரம் அவர் கையில் இருக்குது, நகராட்சியும் அவர் கையில் இருக்குது. அப்போ அதிகாரத்தை கூச்சி வச்சிருக்க மாண்புமிகு முதல்வர்கள் எங்கள் மாநிலத்தில் பாரதியை கூப்பிட்டு பேசணும். பேசின பிறகு தான் இந்த போராட்டத்தினுடைய தொடர்ந்து போராட்டமா இல்லையா நடத்த முடியும். போராட்டம் பண்ண பர்மனன்ட் வேலை எங்களுக்கு கொடுங்க. 3 வருஷம் கொரோனால வேலை செஞ்சா வயசாகி போச்சு, நோய்வாய்ப்பட்டு எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அதனால தான் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம்.